ஹலோ கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேட்ச் ரிவ்யூ பண்ணிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs கேகேஆர். இது வந்து ஒரு முக்கியமான மேட்சாக இருந்தது டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேகேஆருமே கண்டென்ஷன் இருந்தாங்க, ஆர்சிபியுமே கண்டென்ஷனில் இருக்கு. அதாவது டாப் ஃபினிஷுக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து முக்கியமான மேட்சாக தான் இருந்தது. பாய்ஸ் யாருமே ஜாயின் பண்ண முடியல, எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால நான் மட்டும் தனியாக அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம டீம் சேஞ்சஸ் வந்து போயிடுவோம். டீம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சுயா சர்மாக்கு பதிலாக ஜேக்கப் டஃபியை எடுத்துட்டு வந்தாங்க. ரெமோ ரிஷப்போட வந்து இம்பாக்ட்ல வச்சிட்டாங்க. ஸோ உங்களோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ் நிற்கிறாங்க. ஜேக்கப் பெத்தல், ஜோஸ் ஹசல்வுட், ஜேக்கப் டஃபி, டிம் டேவிட்ன்ற மாதிரி போனாங்க பெங்களூரு. சுயா சர்மா ஸ்பின்னர் தேவையில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஓகேன்னு நினச்சி பிச்சில் போனாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து இன்ஜூர்டு. அது ப்ரிவியூலேயே கொஞ்சம் பேசிட்டு இருந்திருப்பாங்க பசங்க. ஸோ அதனால அவருக்கு பதிலாக சௌரவ்னு ஒருத்தரை புது ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தரை கூட்டு வந்தாங்க. மற்றபடி சேஞ்சஸ் பெருசா இல்லை. ஏன்னா அவங்களுமே ஒரு ஸ்பின்னர் போதுன்ற மாதிரி அனுப்புல் ராய் இருக்காரு. பட் மெயின் ஸ்பின்னர் 3 ஸ்பின்னரோட போறவங்க 2 ஸ்பின்னரோட போனாங்க இந்த மேட்ச்ல. கேகேஆர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே டீசெண்டாக ஆடினாங்க. ஒரு 200 ப்ளஸ் 205 போட்டிருக்கணும். பட் 192 வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துட்டு போனாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஆடின எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு மாதிரி ஸ்டார்ட் கிடைச்சது. பட் லாங் இன்னிங்ஸ் வந்து ரகுவன்ஷி மட்டும் தான் ஆடினாரு. அவர் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சாரு. ப்ளஸ் வந்து இவரு கடைசி ரிங்கு சிங் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அது ஒரு 205 பிச் மாதிரி தெரிஞ்சது அது. ஆனா இது பிச் ரிப்போர்ட்டு ப்ளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது 185 டு 195 வந்து ஃபார் ஸ்கோர் இந்த மாதிரி பேசினாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி போயிருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் கிடைச்சது. 4 ஓவர் 40 ரன் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேல. ப்ளஸ் விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உடனே 2 விக்கெட் போயிடுச்சு. இப்போ இவர் புவனேஸ்வர் குமார் வழக்கம் போல பவர் பிளேல ஒரு விக்கெட், ப்ளஸ் ஏசலுட்டும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனாலுமே அவங்க வந்து பவர் பிளேல ஒரு 50 ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ அதை வச்சு அவங்க புஷ் பண்ணி 200 புஷ் பண்ணிருக்கலாம். புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறோம். 205 210 அந்த மாதிரி புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரெஷர் போட்டுருக்கலாம். பட் ஆனால் ஓகே தான், அவங்க ஒரு டீசன்ட் பேட்டிங் ஆடினாங்க. முதல் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சப்போ ஆடின பேட்டிங்க்கு இப்போ கொஞ்சம் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரகுவன்ஷிக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் நல்லா இருந்தாரு. மீதி யாருமே ஆட வந்தாங்க. பட் திரும்ப ஒரு பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. 70 ப்ளஸ் ரன், 71 ரன்ஸ் நினைக்கிறேன். கேம் கிரீன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிக்கலாம். ஒரு 24 பால்ஸ் 32 ரன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 8 ரன் ரேட் பெர் ஓவர்ல அவர் கொஞ்சம் ஸ்லோ ஆடிட்டாரு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் எண்டில் புஷ் பண்ணி 20 பால்ஸ் 32 இல்லை ஒரு 18 பால்ஸ் 32 அந்த மாதிரி ஆடி இருந்தாருன்னா ரிங்குக்கு இன்னும் கொஞ்சம் பால் கிடைச்சிருந்துச்சு. ரிங்குமே ஓரளவுக்கு 30 பால் 29 பால்ஸ் 50 49 அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு செட் பண்ணி எடுத்துலான்ற மாதிரி தான் ஒரு 195 200 அந்த மாதிரி புஷ் பண்ணி தான் போனாங்க. இன்னும் புஷ் பண்ணாவே இல்லை கடைசியில். ஆனால் நம்ம வந்து ஆர்சிபியோட டெத் பவுலிங்க்குமே நம்ம பாராட்டுகள் கொடுத்துருந்தோம். ரசிக் தரசலாம், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் சூப்பராக போட்டாங்க. அவங்க வந்து அந்த ஜிடி மேட்ச் ஒன்று இருக்கும், அதுல வந்து கடைசி ஒரு 3 ஓவர் வந்து பவுண்டரியே கொடுக்காம போடுற மாதிரி இந்த ஒரு இதுலயுமே வந்து ஒரு பவுண்டரி 2 பவுண்டரி அந்த மாதிரி 10 ரன் 11 ரன் அதில் நிறுத்தி 4 ஓவர் 39 ரன் தான் கொடுத்தாங்க கடைசி 4 ஓவருக்கு. இந்த ஐபிஎல் போற வேகத்துக்கு கடைசி 4 ஓவர் தான் எல்லாரும் 50 60 அந்த மாதிரி புஷ் பண்றப்போ 4 ஓவர் 39ன்றது வந்து நல்லாவே நிறுத்திட்டாங்க. அது வந்து பாராட்டுக்குரிய விஷயங்கள். அப்புறம் வந்து பேட்டிங்ல ரகுவன்ஷி ஃபார்ம் கொண்டாரு. ரஹானே வந்து கொஞ்சம் நல்லா டச்ல இருந்தாரு. பட் ஹேசல்வுட் அந்த லைனை போட்டு எடுத்தாரு. ஸோ அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை வந்து லென்த் அவரோட லென்த்தை போட விட்டீங்கன்னா ஹேசல்வுட் வந்து எப்பவுமே அவங்க மேலே ஏறி விளையாடிடுவாரு. ஸோ அது பிரச்சனை ஆயிடுச்சு ரஹானேக்கு. அதே மாதிரி புவி வந்து இது அவர் பவர் பிளே எடுக்கிற பல விக்கெட்டுகள்ல இது ஒன்றுன்ற மாதிரி ஃபின்னாலன் அவர் பவர் பிளேலே தூக்கிட்டாரு. ஸோ ஃபின்னாலன் பவர் பிளே தாண்டினாருன்னா 200 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற 210 211 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாராம். ஸோ அவர் வந்து பவர் பிளேலே கட்டுப்படுத்தி விக்கெட் எடுத்துட்டுன்றது வந்து பெரிய விஷயம். ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு ஆர்சிபிக்கு. ஸோ அவங்க வந்து 210 புஷ் பண்ணியிருக்கணும். பட் க்ளோஸ் டு ஆர்சிபி ஸ்டெட் பவுலிங் அவங்க புஷ் தடுத்து நிறுத்திட்டாங்க. திரும்ப சேஸுக்கு வந்தோம்னா சேஸ் மாஸ்டர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஆகணும். 2 டக்கு பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் டக்ஸ்ல இருந்து வந்தாரு. குருணால் பாண்டியா போன மேட்ச் முடிஞ்சோடனே அந்த மேட்ச் முடிஞ்சோடனே போஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினாரு. இப்போ 2 டக்ஸ் விராட் கோலி எடுத்திருக்காருன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஏன்னா விராட் கோலியா திரும்ப வருவாருன்ட்டு. அதே மாதிரி விராட் கோலியா திரும்ப வந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2023 24ல இருந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா டோர்னமெண்ட்டுக்கு 150 பிளஸ் வச்சிருக்காரு. எல்லா டோர்னமெண்ட்டும் இந்த டோர்னமெண்ட் இன்னும் அதிகமா போய் 160 பிளஸ் வச்சிருக்காரு. ஸோ ஏறிட்டே போகுது அவரு. வயசு ஏறுற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றிட்டே போறாரு. ரன்ஸ் வர்றது அது அப்படியே தான் கன்சிஸ்டண்டா இருக்கு. 4 சீசனா ஆவரேஜ் வந்து 50 பிளஸ் 45 பிளஸ் நினைக்கிறேன். 500 ரன் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு.
இந்த சீசனும் 500 தொட்டுறாரு, 488. இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நேத்தே அடிச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இது வந்து T20ல 10வது செஞ்சுரி, ஐபிஎல்ல 9வது செஞ்சுரி, வேற என்ன சேஸ் பண்றப்போ 2வது செஞ்சுரி, 14,000 T20 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஆரஞ்சு கேப்ல 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அது பெருசா வித்தியாசம் இல்லை, ஒரு 20 ரன்ஸ் தான் வித்தியாசம் இருக்கு டாப்ல இருக்கவருக்கும் இவருக்கும். ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ஆரஞ்சு கேப் வந்து விகே தான் வாங்குவாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ விராட் கோலி வாங்குவாருன்னு நான் இன்னும் நம்புறேன். பாய்ஸுக்கு வந்து பாய்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு ஏதாவது பெண்டர் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, உங்களுக்கு வந்து சேஸ் மாஸ்டர்ன்றதை நிரூபிச்சிட்டாரு. ஒரு பவர் பிளேல எப்படி ஆடணும், மிடில் ஃபேஸ்ல எப்படி ரன் ரேட் வந்து அந்த ரெக்கார்ட் ரன் ரேட் மேல போகாம பாத்துக்கணும், எண்ட்ல வந்து அந்த புஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும், அது எல்லாமே சூப்பரா பண்ணாரு. அவங்க வந்து கேகேஆர் பவுலிங்ல வந்து நரேன் கேட்பாங்க, வருண் சக்கரவர்த்தியை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நரேன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவங்க பவுலிங் பார்ட்னர் டேண்டம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். நரேன் நிறுத்தும் போது வருண் விக்கெட் எடுப்பாரு, வருண் நிறுத்தும் போது நரேன் விக்கெட் எடுப்பாருன்றப்போ 2 பேரும் பவுலிங் சேர்ந்து போடும்போது ஒரு காம்பினேஷனா பயங்கரமா போவாங்க. பட் நேற்று வந்து வருணை வந்து பயங்கரமா மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. வருண் அது சொல்றது அதே மாதிரி இந்த புது பிளேயர் சௌரப்னு ஒருத்தர் ஆடினாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரா போட்டார். அந்த பேக்கப் லென்த்ல பால் ஸ்விங் ஆகுது, அந்த குட் லென்த்ல ஸ்விங் ஆகுது எல்லாமே. ஜேக்கப் பதல் அவர் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் ஸ்விங் நல்லா ஆடுவாங்க. அவரே வந்து நிறுத்தி பார்த்துட்டாரு. ஸோ அவர் ஒரு ப்ராமிஸா தெரிஞ்சாரு நேற்று மேட்ச்ல. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி வந்து பேசுவாங்க கேகேஆர் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். கார்த்திக் தியாகி வந்து அவர் வந்து வழக்கம் போல விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்தாரு. அவர் வந்து இந்த தடவை கேகேஆரோட பாசிட்டிவ்னே சொல்லலாம். 16 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. எடுத்து டாப் 6ல இருக்காரு. பர்பிள் கேப் இதுல 6th பிளேஸ்ல இருக்காரு. 16 விக்கெட் எடுத்து ரஷித் கான், பிரின்ஸ் யாதவ், அவரு, ஈஷான் மலிங்கா 4 பேருமே 16 விக்கெட்ல இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனா டாப் 4th பொசிஷன். அந்த எக்கனாமி பிரச்சனைல அவர் 6th இருக்காரு. ஸோ அவரு ஒரு அடிஷன் பிளஸ் போனஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 ஸ்பின் குயின்ஸ் நல்லா போடுறப்ப இவரு ஒருத்தர் ஒரு பக்கம் நல்லா போடுறாருன்றப்போ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். இன்னும் வைபவ் வராரா வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல பவர் பிளேல. பட் டெத்துல இந்த சீசன் வந்து அவர் டெத்துல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாரு நினைக்கிறேன். டெத்துல எப்பயும் நல்லா போட்டு இருந்தாரு. இன்னைக்கு டெத்துலயுமே கொஞ்சம் விராட் கோலி பார்த்து அந்த கவர்ஸ்ல 4 அடிச்சதா இருக்கட்டும், ஃபிளிக்ல 6 அடிச்சதா இருக்கட்டும், அது கொஞ்சம் கரெக்டா பார்த்து ஆடிட்டாரு. விராட் கோலி கிட்ட மாட்டிக்கிட்டாரு அவரு. பட் வைபவ் வராமே ஓகே தான். பட் அவர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது, அது இந்த சீசன் அவருக்கு நடக்கல பெருசா. ஸோ அது வந்து கேகேஆருக்கு பெரிய மைனஸாக போயிட்டு இருக்கு. மற்றபடி சொல்லணும்னா சேஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணிட்டாரு. அவருக்கு கம்பெனிக்கு வந்து ஜேக்கப் பத்தல் கொஞ்சம் கம்பெனி கொடுத்தாரு. அப்புறம் படிக்கல் பத்தி பேசி ஆகணும் நம்ம. இந்த சீசனோட ஒன் ஆஃப் தி இம்ப்ரூவ்டு T20 பேட்டரா ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அவருக்கு கண்டிப்பா இந்தியா காலப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திலக் வர்மா ஆடிக்கிட்டு இருக்க பொசிஷனுக்கு தான் இவர் கம்பீட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திலக் வர்மா சரியா திலக் வர்மா கீழே இப்போ இந்தியன் டீம் கீழே ஆடுறாரு. பட் ஆனா சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவரோட இவர் பெட்டரா ஆடுறப்போ செலக்டர்ஸ் இவர் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு திலக் வர்மாவை தாண்டி. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது நம்ம அடுத்து இந்தியன் டீம்ஸ் வந்து இது வருவோ பேசுவோம். பாத்தீங்கன்னா சேஸ் மாஸ்டர் வந்து வேற என்ன பண்ணாரு நேற்று, 100 அடிச்சாரு, சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இது முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆகணும். ஆக்சுவலா 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டியது ஆர்சிபி. மணிஷ் பாண்டேன்னு ஒருத்தர் ஒன் ஹேண்ட் ஸ்டன்னர் ஒன்னு புல் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்ச் வந்து நம்ம முக்கியமா நிறைய பேர் வந்து அதான் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன கேட்டா டாப் 5ல லிஸ்ட் ரேங்க் பண்ணிக்கலாம் இந்த சீசனுக்கு. ஏன்னா ரவுமன் பவுல் ஒன்று சூப்பரா பிடிச்சிருக்காரு, ஸ்ரேயா ஐயர் அந்த பவுண்டரியில அது ஒன்று இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதோட இதுவுமே நான் டாப் 5ல ரேங்க் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு சரியான கேட்ச், அது பாயிண்ட்ல ஒன் ஹேண்ட்ல அப்படி டைவ் பண்ணி குப்பிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அது வந்து ஒரு சூப்பர் விஷயம். மணிஷ் பாண்டேக்கு வாழ்த்துக்கள். விராட் கோலியை போய் பாராட்டினார் அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம். ஸோ டிம் டேவிட் தான் பாவம் ஷாக் ஆகிட்டு வெளியே போனார், எப்படா பிடிச்சிங்க அதை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தது ஒரு கேட்ச். ஸோ அந்த நோட் வந்து டேபிள் டாப்பர்ஸா ஆர்சிபி போயிட்டாங்க. விராட் கோலி வந்து 100 அடிச்சிட்டாரு வழக்கம் போல. பேக் கிங் இஸ் பேக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மற்றபடி பேசுறதுக்கு கேகேஆரோட சான்சஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ 3க்கு 3 ஜெயிச்சாதான் 15 பாயிண்டே வருவாங்க. ஸோ இன்னும் டேபிள் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க டீம்ஸ்க்கு கொஞ்சம் இதாகுது. ஸோ பார்ப்போம் அடுத்த டோர்னமெண்ட் என்ன நடக்க எப்படி ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரம் உல்ஸ்வர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்